நம்முடைய தமிழ்நாட்டில் வரக்கூடிய 26 மிக முக்கியமான தேர்தல். 2 சித்தாந்தங்களுக்கு நடுவிலே நடைபெறக்கூடிய தேர்தல். தேசியமா திராவிடமா, அதான் அந்த வரக்கூடிய 26 தேர்தல். புதிதாக துவங்கப்பட்ட தமிழ்நாடு வெற்றி கழகமும் நாங்கள் திராவிடம்தான் என்பதை, நாங்களும் கழகங்கள் மாதிரி தான். இந்த 3 கழகங்களுமே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாருமே தேசிய மாடல், காமராஜருடைய வளர்ச்சி மாடல், தேசிய ஆட்சி. இந்தியாவை இந்தியான்னு கூட ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாம் ஒன்றியம் தான் குறிப்பிடுறாங்க. நாடு முழுக்க விஸ்வகர்மா திட்டம் இருக்குது, ஆனா தமிழ்நாட்டில் இல்லை. நாடு முழுக்க மும்மொழி கல்விக் கொள்கை, ஆனா தமிழ்நாட்டில் இருமொழி கல்விக் கொள்கை. நாடு முழுக்க ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு 10% அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனா தமிழ்நாட்டில் அது கிடையாது. இவங்க எல்லாருமே இந்த திராவிட கொள்கைகளை தான் வெவ்வேறு பேர்ல, உள்ள இருக்கிற சரக்கு ஒண்ணுதான், பாட்டில் தான் வெவ்வேறு. பழைய கல்லு புதிய மொந்தைங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு வெற்றி கழகமும் இருக்குது. நீட் தேர்வா இருக்கலாம், இருமொழி கல்விக் கொள்கையா இருக்கலாம், எதா இருந்தாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால வரக்கூடிய 26 தேர்தல் என்பது பிஜேபி அல்லாத கட்சிகளுக்கு மத்தியில தான் தமிழ்நாட்டில் போட்டி இருக்கு. மராட்டியத்திலே எப்படி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சியாக வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறதோ, அந்த வெற்றியினுடைய எதிரொலி தமிழகத்திலும் வரும். தமிழகத்தில் வருகிற 26 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருள் நடமாட்டம், எங்க பார்த்தாலும் விலைவாசி உயர்வு, ஊழல். இந்த ஆட்சி போக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனா யார் இந்த ஆட்சியை தோற்கடிக்கிறது? நிச்சயமா நாம் தமிழரால திமுகவை தோற்கடிக்க முடியாது. நிச்சயமாக அதிமுகவால திமுகவை தோற்கடிக்க முடியாது. நிச்சயமாக வெற்றி கழகத்தினால திமுகவை தோற்கடிக்க முடியாது. மத்தியிலே ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த திமுகவை தோற்கடிக்க முடியும். எனவே வருகின்ற 26 தேர்தல் இந்த மராட்டிய மாநிலத்திலே ஏற்பட்டது போல ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்திலும் உருவாகும். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும். ஆமா சார், நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி, இதை கருத்திலே கொண்டு தமிழக மாநிலம் என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாநிலம். 40 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஒரு 75 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒரு பகுதி ஒரு மாநிலமாக பிரிக்கப்பட்டா நிர்வாகம் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா தென் மாவட்டங்கள் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சியை நீங்க தென் மாவட்டங்களில் மின் உற்பத்தி பண்ணா உடனே சர்ச்சுகள்ல எதிர்ப்பு, கூடங்குளம் போராட்ட குழு. தென் மாவட்டங்களில் தொழிற்சாலைகள் வந்தா உடனே சர்ச்சுகள்ல எதிர்ப்பு. தென் மாவட்டங்களில் துறைமுகம் அமைக்க வேண்டுமா, கன்னியாகுமரியில குளச்சல் துறைமுகத்துக்கு சர்ச்சுக்கு எதிர்ப்பு. சர்ச்சுகளுக்கு வேலை என்ன? பைபிள், ஜீசஸ், வழிபாடு. ஆனா அதை விட்டுட்டு மின்சார உற்பத்தி செய்யலாமா, ரோடு போடலாமா, அல்லது பாலங்கள் கட்டலாமா? இதெல்லாம் சர்ச்சோட வேலையா? இதையெல்லாம் சர்ச்சுகள் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஆகவே தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சியை கிறிஸ்தவ மிஷனரிகள் முறியடிக்கின்றன. எல்லா கட்சிகளிலையும் கிறிஸ்தவ மிஷனரிகள் ஊடுருவி விட்டார்கள். திமுகவில் ஊடுருவி, திமுகவினுடைய அடுத்த தலைவர் யாரு? உதயநிதி ஸ்டாலின் இல்லையா? அவரையே கிறிஸ்தவரா மாத்திட்டாங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டில் இப்ப என்ன முக்கியமான பிரச்சனை என்னன்னா, எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்காகத்தான் இப்ப நம்ம ஜோசப் விஜய் அவர்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தென் மாவட்டங்கள்ல கிறிஸ்தவ மத ஆதிக்கம் அதிகமா இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர்கள் சிறுபான்மையாக, கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக. ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஒரு தனி மாநிலம் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. சார், தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக வன்முறை, ஆசிரியர் கத்தி குத்து ரொம்ப மோசமா இருக்குதுங்க. சட்ட ஒழுங்கு, ஆசிரியர் மாணவன் போய் கத்தியில குத்தி கொள்றான், வழக்கறிஞரை நடு ரோட்ல வெட்டுறான், எங்க பார்த்தாலும் கொடூரமான கொலைகள் நடக்குது. போலீஸ் மேல பயம் இல்லை. இங்க சிவகாசி பக்கத்துல போலீஸ்காரையே அடிக்கிறான் இல்லையா, ராஜபாளையத்துல. இவ்வளவு மோசமா சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்ல, ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்ல, போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு? அவர் எப்ப பார்த்தாலும் தினசரி போட்டோ ஷூட்டிங்ல தான் இருக்குது. அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தனிநபர் கொலைகள், இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு சம்பந்தப்படுத்த கூடாதுங்கிறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான வாதம், புரியுதுங்களா? இவங்களுக்கு ஆள தெரியவில்லை, ரிசைன் பண்ணிட்டு போகணும். எல்லா மந்திரிகள் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்கு, போதைப் பொருள் கடத்தல், எங்க பார்த்தாலும் போதைப் பொருள். இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. சும்மா எப்ப பார்த்தாலும் மக்களை திசை திருப்பிட்டு இந்தி திணிப்பு,
மக்களை திசை திருப்பதற்காக நீட் தேர்வு, இப்படியான மத்திய அரசு எதிர்ப்பு, மத்திய அரசாங்கத்துடைய ஒரு நல்ல திட்டங்களை கூட செயல்படுத்துவதற்கு இங்கே அனுமதிப்பதில்லை. இந்த நிலைமை மாற வேண்டும். இந்து மக்கள் கட்சி சார்பிலே வருகின்ற 8ஆம் தேதி இப்ப சமீபத்தில் பிராமணர்களை பாதுகாக்க வேண்டும் என்று, சனாதன இந்து தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை சென்னையிலே நடத்தினோம். அதனை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் நடத்தினாங்களோ அவங்க மேலெல்லாம் பொய் வழக்கு, கஸ்தூரி மேல பொய் வழக்கு. இங்கிருந்து ஹைதராபாத் போய் பிடிச்சிட்டு வர்றாங்க. என்ன தீவிரவாதியா, பயங்கரவாதியா? உங்க அயலக அணி போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டு இருக்கான், அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்களா? அது மேல நடவடிக்கை இல்லை. என்னை கைது செய்தார்கள். கனடாவிலே இருக்கக்கூடிய அங்க கோயிலுக்கு வந்த பக்தர்களை காலிஸ்தானிகள் தாக்குகிறார். அதுக்கு நம்ம இங்க ஒரு போராட்டம் பண்ணா, நம்ம காலிஸ்தானுக்கு எதிராக போராட்டம் பண்றோம், உடனே இங்க நம்மளை கைது பண்ணி சிறையில் அடைக்க முயற்சி. அதே போல இந்து மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர், அவரை கைது செய்து அவர் கையில் ஒரு ஸ்லேட்டை கொடுத்து, அவர் திமுகவுக்கு எதிராக, நக்கீரனுக்கு எதிராக பேசிவிட்டார், கோபாலுக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னு ஒரு வழக்க போட்டு சிறையில் அடைச்சு சித்திரவதை செய்கிறார். இப்படி தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுகிறார்கள். எனவே சனாதன ஆதரவு வழக்கறிஞருடைய கூட்டத்தை, கருத்தரங்கத்தை திருச்சியிலே இந்து மக்கள் கட்சி 8ஆம் தேதி நடத்துகிறது. அதனை தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் எல்லாம் கார்த்திகை மாசம் விரதம் இருந்து மாலை போட்டிருக்காங்க. ஐயப்ப பக்தர்கள், கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள், குறிப்பா தலித் மக்கள் தான் ஐயப்ப பக்தர்கள் அதிகம். ஆனா நீலம் பண்பாட்டு மையம், அந்த நீலம் பண்பாட்டு மையத்திலே பாடகியாக இருக்கக்கூடிய இசைவாணி என்கிற பெண் ஐயம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாடலை போட்டு ரொம்ப கேவலமா ஐயப்ப பக்தருடைய மனம் புண்படும்படியாக ஒரு பாடல் போட்டு, காவல்துறை, அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐயப்ப பக்தர்கள் மனதை புண்படுத்திய, இழிவுபடுத்திய, ஐயப்ப பக்தர்களை இழிவுபடுத்திய இந்த இசைவாணி கைது செய்யப்பட வேண்டும். நீலம் பண்பாட்டு மையம் தடை செய்யப்பட வேண்டும். குறிப்பாக இதை தூண்டிவிட்ட ரஞ்சித், இவங்களா கிறிஸ்தவர்கள். இசைவாணி கழுத்துல சிலுவை போட்டு ஒரு பக்கம் இயேசுநாதரை நம்புன்னு பாடுறாங்க, இன்னொரு பக்கம் ஐயப்பனை கேவலப்படுத்தி பாடுறாங்க. இது மரக்கலவரத்தை தூண்டுகின்ற முயற்சி தான். இது மாதிரி மற்ற தெய்வங்களை இழித்து பழித்து பேசினா ஒப்புக்கொள்வார்களா? எனவே இந்து மக்கள் கட்சி சார்பிலே எல்லா காவல் நிலையங்களிலும் புகார் கொடுக்கின்றோம். ஐயப்ப பக்தர்கள் புகார் கொடுக்கிறார்கள், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில். சூரியனார் கோயில் ஆதீனம் அவர் திருமணம் செய்து கொண்டார். ஆகவே அவருடைய ஆதீனம், அந்த ஆதீனத்தினுடைய நிர்வாகம் இன்னொரு ஆதீனத்துல ஒப்படைக்கப்படலாம். ஆனா அரசாங்கமே இதென்ன, அரசாங்கத்தை கொண்டு போய் அந்த ஆதீனத்தை ஒப்படைத்தது என்பது தவறான முன்னுதாரணம். அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இந்து சமய அறநிலையத்துறை அந்த அறநிலையத்துடைய வேலை ஆதீனத்தை நடத்துறதல்ல. எனவே அங்கே பொருத்தமான ஒரு ஆதீனத்தை நம்முடைய மூத்த ஆதீனங்களுடைய ஆலோசனைகளை பெற்று அங்கே நியமிக்க வேண்டும். அந்த ஆதீனம் அரசின் பிடியிலே இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.